ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 27 வருஷமாகவும் அந்த சோகம் தெரியலங்க. அந்த பிரச்சனையிலேருந்து எங்களால் மீண்டு வர முடியல. இந்த சோகத்திலேருந்து எங்களால் வெளியே வரவே முடியல. எந்த நேரமும் எங்கள் பிள்ளைங்க ஞாபகம் தான் இருக்குது. சாதாரண முறையில் சேர்த்துருந்தாலே நாங்கள் மறந்துருப்போம். நாங்கள் விட்டுட்டு உயிரோடு நல்ல மாதிரி தூக்கத்தில் வேலைக்கு வந்து போய் பார்க்குறோம். எல்லாமே செத்து கிடந்தா எங்களால் மறக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியலங்க. அந்த நாள் வர வர எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. எங்கள் பிள்ளைங்களை எங்களை எப்படி மறக்க முடியும்? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ பயத்தில் நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கோம். இந்த சாகத்தில் எங்களால் மீண்டு வர முடியல ஐயா. 21 வருஷம் போனதுதான். இது வருஷங்கள் மட்டும்தான் கடந்துட்டு இருக்கு. ஆனால் நினைவுகள் என்றைக்குமே மாறவே இல்லை. நேற்று நடந்து இன்னைக்கு நாங்கள் அந்த துக்க நிகழ்வு அனுசரிக்கிற மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. எங்கள் குடும்பமே இப்போ செதறி தான் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அடையாளமே இல்லாமல் தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒருத்தரும் எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லா எங்கள் அம்மா அப்பா அம்மாவோட அண்ணனுங்க, அவங்க குழந்தைங்க, கிட்டத்தட்ட 11 பேர் இறந்துருக்கோம். இவங்க எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருப்போம். இன்னைக்கு எல்லாருமே உறவுகளை பிரிஞ்சு செதறி போயிட்டோம். ஒருத்தர் ஒரு மூளைக்கு போயிட்டோம். யார் எங்கே இருக்கா, இந்த துக்க அனுசரிப்பில் மட்டும்தான் இப்போ எல்லாருமே சேர்ந்து வரோமே ஒழிய, அதுக்கப்புறம் யார் எங்கே இருக்கா என்னன்னு தெரியல. ஒருத்தரும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டோம். அவங்கெல்லாம் இருந்திருந்தா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்திருப்போம். இன்னைக்கு எங்களுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நாங்கள் எல்லாரும் வளர்ந்துட்டோம். 21 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பாதிப்புலேருந்து யாருமே மீண்டு வரல. வருடங்கள் 21 ஆனதுக்கே எங்களால் தாங்க முடியல. திருப்பி இது இன்னொன்று வரும் அப்படின்னா அது யாராலையும் ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. இழப்புகள் ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. கடவுள்கிட்ட வேண்டிக்க தான் முடியும் நம்மளால. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான இழப்புகளை கொடுக்காதீங்க. அதை தாங்கக்கூடிய மன தைரியம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு.